भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவர்முனியே நமஹ. ஸ்ரீமத் லோகார்யமுனியே நமஹ. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சகசதா கோபனிஷத் சமாகமம் நமாம்யமும் திராவிட வேதசாகரம். திருவழுதி நாடென்னும் தென்குருகு நென்னும் மறுவினிய வன்பருள நின்னும் அருமறைகள் அந்தாது செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகோர் பேணும் இனத்தாரே எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவில்லை என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏண்ட பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராது உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் பொன்குழல் மேல் ஆன தமிழ்மர்கள் ஆயிரமும் ஈன முதல் தாய் சடகோபன் மெய்பால் உரைத்த இதத்தாய் ராமானுஜன் மிக்க எண்ணரையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் போதும் குறையேறுவோம் யாழின் திசை வேதத்தியல். ஸ்ரீசடாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாப்ஜ மதுவிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகார்ய முனிம் பஜே. ஸ்ரீகல்கம்ச கலசார்ணோ பூர்ணச்சந்திரம் சிவேங்கடாரி குருவர்ய தனோஜரத்னம் தஸ்மாதவாத்த நிகமாந்த ரகசியஜாலம் ஸ்ரீமஸ்தலேசயகுரம் சததம் பஜாமி. நம்மாழ்வார் அருளிச் செய்த 4 பிரபந்தங்களில் மிகவும் பெருமை வாய்ந்தது என்றால் 4மே பெருமை வாய்ந்தது என்றாலும் அதில் மிக்க ஏற்றத்தை உடையது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழிக்கு 5 பேர் வியாக்கியானம் செய்துள்ளார்கள். அவர்களில்
திருக்குறுகை பிரான் பிள்ளான், நஞ்சியர், பாதிகேஸ்வரி அழகிய மணவாளச்சியர், பெரியவாச்சான் பிள்ளை, நம்பிள்ளை என்ற 5 பெரிய சிம்மங்கள் 5 அவர்கள் இதற்கு அர்த்தத்தை இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தத்தை சொல்லவில்லை என்றால் நம்மால் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அவர்கள் வளர்த்தார்கள். இன்னும் கேட்டால் ஆழ்வார் பாசுரமிட்டார், எம்பெருமானார் ஆகியின் பிரகாரம் ஆச்சாரியர்கள் இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். பகவத் விஷயம் என்று பெயர் பெற்றது. இதிலே மிக்கையரினும் மெய்யாமையினும் தக்கடரையும் தடையாகு துக்கியனும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறு ஏர்கோன் என்னும்படியாக இதில் அர்த்தபந்த ஞானத்தை சொல்லப்படுகிறது. மிக்க இருநிலையம் என்பது முதல் 2 பதிகத்தினால் சொல்லப்படுகிறது. அந்த பதிகத்தில் முதலாவது திருவாய்மொழியில், அதாவது முதல் பத்திலே 8வது திருவாய்மொழி 8வது பதிகமானது ஓடும் புள்ளேரி என்னும்படியான பாசுரத்தை உடையது. அந்த 10 பாட்டுகளை உடையது. அது எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்தால் நிறைய இருக்கிறது. அதில் அடியனுக்கு 8 அளவு அடியேன் பிரசாதிக்கிறேன். ஓடும் புள்ளேரிக்கு முன்னாடியாக கீழ் பாசுரத்தில் பிறவி துயரர என்ற பதிகத்தில் எம்பெருமானுக்கு கல்யாண குணங்கள் பல இருக்கின்றன. மார்ஜவ, சௌஹார்த்த, சாமிய, காருண்யம், காம்பீரிய, ஔதாரிய, ஸ்தௌரிய, சைரிய இன்னும்படியாக பலவித சௌசீல்ய இன்னும்படியாக பலவித குணங்கள் இருந்தாலும் அது கீழே பிறவித்துறை துயரர என்ற பதிகத்தில் எம்பெருமான் நிரதிசிய போக்ஜன் என்று அனுபவித்தார். ஆனால் இந்த ஓடும் புள்ளேரி என்ற பதிகத்தில் ஆர்ஜ குணத்தை சொல்லுகிறார். சௌலபியமாவது ஸ்ரீ வைகுண்டம் கலவி இருக்கை என்பவராய் இந்த இடத்துல சொல்ல சௌலபியமானது ஸ்ரீவைகுண்ட கலவியாக இருக்கை உடையவன். ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பெருமான் அவன். அங்கு நின்று சம்சாரிகள் சேதனர் நின்ற இடத்திலே வந்து அவதரித்து எளியனாயிருக்கு. அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருப்பார்கடலிருந்து அங்கிருந்து எம்பெருமான அந்த இடத்திலிருந்து நாம் பிரார்த்தித்தபடி அவதார காலங்கள் எடுத்து இங்கே வந்து ரொம்ப எளியனாக இருக்கிறான். மிகவும் சௌலபியமாக இருக்கிறான், சுலபமாக இருக்கிறான். அடிக்கலாம்படி இருக்கிறான், கட்டலாம்படி இருக்கிறான். மற்றும் அவதார சௌலபியத்தை அதில் அனுபவிக்கலாம். இப்ப சௌசீல்யமாவது இப்படி தாழ்விட்டால் சௌசீல்யம்னாக்கா இன்னும் தாழ்வுறது. சௌலபியமாவது கொஞ்சம் பரவாயில்ல, அதோட இன்னும் சௌசீல்யம் என்றால் சிறியார் அளவில் நம்மை வந்து தாழ்விட்டோமே, ஐயோ இவன் கூட போய் நம்ம சேர்ந்தோமே அப்படின்னு எண்ணமே எம்பெருமானுக்கு துளி கூட கிடையாதாம். இனி என்றால் அதாவது இவனோட போய் சேர்ந்தமே எல்லாரும் சொல்லலாம், அப்பேற்பட்ட சுவாமி அவர் வந்து இவனோட போய் சேர்ந்திருக்காள அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி தாழ விடலையா, தாழ விட்டு இருந்தாலும் அது மாதிரி நினைக்க மாட்டானா. அவளுக்கு நம்ம கிருபை பண்ண வேண்டும் என்பதனால தன்னை தாழ விட்டு கொண்டான். அதனால அவனுக்கு எந்த விதமான குறைகளும் ஏற்படவில்லை. இதில் ஆர்ஜவ குணமாவது இப்படி பொருந்தினால் நினைவும் சொல்லும் செயலும் ஒருபடிப்பட்டிராது. அப்ப ஆர்ஜவ குணம் என்று சொல்லும் பொழுது இதுல நினைவு, சொல், செயல் 3 ஒருபடுபட்டு இருக்கணும். ஆனால் ஒருபடுபட்டு இராதே பல வகைப்பட்ட ஒவ்வொருத்தர் சேதனங்களுக்கு ஒரு விதமா இருக்கும். சிலருக்கு சொல்வது நன்றாக இருக்கும், சிலருக்கு செயல்படுவது நன்றாக இருக்கும், சிலருக்கு நினைவு ஒரு விதமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தாலும் அவர்களோடு கலந்து பலவகைப்பட்ட சேதனர்கள் இருக்கிறார்கள். கலந்து பரிமாறும் இடத்தில் அவர்கள் போன வழியே இப்ப எம்பெருமாண்ட போற ஒருத்தர் கைங்கரியம் பண்றா, ஒருத்தர் திவ்ய பிரபந்தம் செய்கிறார், ஒருத்தர் கைங்கரியம் பண்றா, தீர்த்தம் சேர்க்கிறார், மற்றொரு அர்ச்சனை பண்ணுகிறார்கள், மற்றொரு எம்பெருமானுக்கு இது சீபாதம் தாங்கி செய்கிறார்கள்.
இன்னும் மற்றவர் குடை சாமரம் முதலானவை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கு. அவர்களோடு பழகி ஒவ்வொரு விதமாக அவர்களுக்கு தகுந்தாற் போன்று இருந்து அவர்களுக்கு செவியனாய் இருக்கிறான் எம்பெருமான். குணவான் என்று சௌசீத குணத்தை சொல்லா நிற்க ருஜுகு என்று ஆர்ஜவ குணத்தை சொல்லுகிறார் இந்த இடத்துல நம்பிள்ளை. ஆர்ஜவனத்தை சொல்லக்கூடியதான் இந்த திருவாய்மொழிதான். சர்வேஸ்வருடைய கீழே இத்திருவாய்மொழி ஐஸ்வர்யத்தை சொல்வார். இந்த திருவாய்மொழியானது எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறது என்றார். நிறைய பெரிய பணக்காரன்பா. பணம் மட்டுமே ஐஸ்வர்யம் இல்லை. எல்லா பசு புத்திரம் தனம் முதலாம் இருப்பதெல்லாம் ஐஸ்வர்யங்கள் தான். அது மாதிரி இந்த இடத்துல எம்பெருமானுக்கு நிரவதிக ஐஸ்வர்யம், அவனுக்கு குறைவில்லாத ஐஸ்வர்யம் இருக்கிறது. எந்த விதத்தில் குறைவே கிடையாது என்பாரும் உண்டு. அன்னைக்கு மேல பரமத்தில் இருக்கனால அவன் இந்த இடத்துல இத்திருவாய்மொழிதான் ஈஸ்வரத்த லட்சணம் சொல்லுது. இந்த திருவாய்மொழி சில பேர் சொன்ன ஐஸ்வர்ய லட்சணம் இருக்கிறது என்பது இருக்கட்டும். இன்னும் மற்றொருவர் சொல்லுகிறார், இல்லை எம்பெருமானுடைய லட்சணத்தை இந்த இடத்தில் சொல்லுகிறது. எம்பெருமான் இப்படி இருக்கான், இப்பேற்பட்ட லட்சணத்தை உடையவன், இப்பேற்பட்ட அவயவங்களை உடையவன் என்பாரும் உண்டு. அன்னைக்கு பாடி இழைப்பிலம் என்கிறார். அவனை பாடினாலும் கூட கிடைக்க மாட்டோம். ஒரு இழைப்பெயர் பாடினாலும் இழைப்பெயர் கிடையாது. அப்படியே பாடி அனுபவிக்கிறார் என்பாரும் உண்டு. அதனால எம்பெருமானை பாடுவதே ஒரு அனுபவமாக கொண்டிருக்கிறார்கள். ஆர்ஜவ குணம் சொல்லுகிறது என்று பட்டர் இந்த இடத்தில் பிரசாதிப்பார். எம்பெருமான ஆர்ஜவ குணம் இடத்திலே பரிமளிக்கிறது என்று சொல்வாராம். அதாவது பக்தர் முக்தர் நித்தியர் என்று 3 வகைப்பட்டோர் உண்டு. இந்த சேதனர்கள் இருக்கிறார். பக்தரும் இருக்கிறார்கள், முக்தரும் இருக்கிறார்கள், நித்தியரும் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பரிமாறும் இடத்தில் அவர்கள் தன்னினைவிலே வரும்படி, அவர்கள்தான் அந்தந்த வழியிலே வரும்படி, எம்பெருமானை அடையும்படி பண்ணுவிக்க எண்ணிக்கை. இப்போ ஒரு பெரிய இப்போ உதாரணத்துக்கு சொல்ல கங்கை காவிரி இணைப்புன்னு சொல்ல, கங்கை பாயத்துக்கு கீழே. ஆனால் மேலே தூக்கி கொண்டு வந்து பெரிய மலைகளை குறைஞ்சு அதுக்கப்புறம் நீர் ஏற்றி அது மூலமாக கொண்டு வரணும் என்பார்கள். அதை போலவே நீரேறா மேடுகளிலே, நீர் ஏறாத மேடுகளிலே பிறகாலே கஷ்டப்பட்டு எப்படியா ஏற்றி நீரேற்றுவாரை போல அப்பேற்பட்டவர்களுக்கு தன்னை காண்பித்துக் கொடுக்கிறான். தனக்கு அமைத்து அவர்களுக்கு ஈடாக பரிமாறும், அதுக்கு தகுந்த மாதிரி பரிமாறக்கூடியது. இதுதான் ஆர்ஜவ குணம் என்று சொல்லுவார். இந்த பாசுரத்தில் ஓடும் புள்ளேரி என்ற பதிகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் அனுபவிப்பதையும் பார்க்கலாம். இதில் 6000 படி திருக்குறள் பிள்ளான் என்ன சாதிக்கிறார் என்றால், ஓடும் புள்ளேரி சூடும் தந்துடாய் நீடி நின்னவை ஆடும் அம்மானே என்று பாசம் பண்ணுகிறார். அதில் முதற் பாட்டு திருநாட்டில் உள்ள ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறது. அப்பா இவ்வளோ ஒரு இடத்த பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான் அப்படின்னா ஐஸ்வர்யம் மிஞ்சி அதாவது அது அலையிடுகிறது, ஐஸ்வர்யம் அலையிடுகிறது என்பார். அது சொல்லுகிறார் இந்த இடத்துல. 9,000 படியிலே நஞ்சியர் சொல்லும் பொழுது நித்திய சித்தர் அங்கே இருக்கிற நித்திய சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு கலந்தபடியையும் பேசுகிறார். பெரிய திருவடிக்கு தன்னை வகைக்கு அபேட்சிதமானால் அதன் மேலே ஏறி சஞ்சரிக்கும். பெரிய திருவடிக்கு அபேட்சிதம் ஏற்பட்டால் அது மேலே ஏறிப்பானான். திருத்திழாய் செவியழியாமை சூட வேண்டும் தசையறிந்து சூடும். திருத்திழாய் எம்பெருமானுக்கு எப்படி திருத்திழாய்க்கு செய்த பாக்கியம் யாருக்குமே கிடையாது. திருப்பாவையிலே நாட்டத்திழாய் எப்படி நாராயணன் என்று பாசம் முடிகிறார். அதாவது உண்மையாகவே திருத்திழாய்க்கு தான் மிகுந்த பெருமை. என்னென்றால் திருவடியும் சூடும், தலையிலும் சூடும், கழுத்திலும் சூடும். ஆனால் எப்பொழுது திருவடி எம்பெருமானை விட்டு பிரியாதது திருத்திழாய். சர்வேசன் காலம் உள்ளதனையும் அத்தோடு சாதாரணமாய் சம்சரிக்கும் நீடு என்று இது 9,000 படியிலே சொன்னார். 12,000 படியிலே நித்தியரோடு பரிமாறும்படி. எப்படி நித்தியனாக்கா அந்த சுற்றி இருக்கக்கூடிய
தேவர்களோடும் 33 கோடி தேவர்களோடும் எம்பெருமான் எப்படி பரிமாறுகிறான் என்பதை அனுபவிக்கிறார். இந்த பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படியில் சொல்லும் பொழுது நித்திய சித்தரோடு பரிமாறும்படியே அருளுகிறார். இவரும் நித்திய சித்தரோடு பரிமாறும்படியே அருளுகிறார். இப்போ ஈடு வியாக்கியானத்திலே சொல்லும் பொழுது, அதாவது பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் பொழுது தன்னை மேற்கொள்ளைக்கு வாகனத்துக்கு அபேட்சிதமாய் இருக்கை, உள்ளே ஏறி ஓடும் பெரியதனுடைய மேற்கொண்டு செஞ்சரியானுக்கு மகிழ்ச்சிக்கு ஸ்தனபரிணம் போல எப்படி அழகுபடுத்துகிறார் தன்னை, அதை போல தன்னை மேற்கொள்ளைக்காக வாகனம் காத்திருக்கும். மகிழ்ச்சியானவள் தன் கணவனுக்கு தக்கபடி இருப்பது போன்று இந்த கருட்பானவன் வாகனத்துக்கு அபேட்சிதமாய் இருக்கை மேற்கொள்ளும் அது அங்குள்ளார்கள் காட்சி ஒடுகைக்கும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு இவர்களை ஒழிய செல்லாது நீடு நின்றவை என்று பாசுரத்தில் சொல்லும் பொழுது, எம்பெருமானுக்கு இந்த கருத்மானையும் திருத்திழாய் விட்டு இருக்க முடியாது. இவர்களுக்கும் திருத்திழாய்க்கும் கருத்மானுக்கும் எம்பெருமானை விட்டு இருக்க முடியாது. புல் என்று துழா என்று சொல்லுகையாலே அவை என்றார். நீடு நின்றவை என்று சொன்னார். ஆடும் அவற்றோடு பரிமாறுகை என்னும் இடத்திலே ஆடும். ரெண்டு ஆடுனா ரெண்டு சந்தோஷம் விட்டு ஆடும். இரண்டு தலைக்கும் எம்பெருமானுக்கும் சந்தோஷம், அவைகளுக்கும் சந்தோஷம். ஆனால் நீடு நின்றவை ஆடும் என்று பாசனம் விட்டார். இதில் ஈடு வியாக்கியானத்தில் அனுபவிக்கலாம். நித்திய விபூதியில் உள்ளவர்கள் நித்திய விபூதியில் உள்ளாரோடு செவ்வியனாய் பரிமாறும்படி சொல்லுகிறது. நித்திய விபூதியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி பரிமாறுகிறார்கள் என்று இந்த பாசுரத்தை அழகாக சொல்கிறார். இதனால அவர்களுக்கு எந்த விதமான கேடும் இல்லை, சபை கேடும் இல்லை. அவர்கள் பலராய் ரிஷிபேதம் உண்டானால் அவர் நினைவறிந்து பரிமாறுவேன். ஆனால் அந்த இடத்துல பலராக இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிஷிபேதம் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷமா இருக்கிறது. எம்பெருமானுடைய குணத்தை சௌசல்யத்தை அனுபவிப்பார்கள், சௌசல்யத்தை அனுபவிப்பார்கள், சௌந்தரியத்தை அனுபவிப்பார்கள், ஆச்சவ குணத்தை அனுபவிப்பார்கள், மேன்மை அனுபவிப்பார்கள், நீர்மை அனுபவிப்பார்கள். இப்படி பலவிதமாக இருக்கிறது. இருந்தாலும் அபேட்சிதமாக இருக்க வாகனத்துக்கு தன்னை மேற்கொள்ள, அதாவது சொல்ல ரிஷிபேதம் உண்டால் அவர்கள் நினைவர் இந்த அவர்களுக்கு தகுந்தாற் போன்று எம்பெருமான் இருக்கிறான். அங்க அந்த இடத்துல ஆர்ஜ குணம் ஏறும். அப்போ ஆர்ஜ குணம் எந்த இடத்துல ஏற்படுகிறது? புள்ளேரி ஓடும் புள்ளே ஏறி ஓடும் என்று சொன்னார். அதாவது பெரியதனுடைய மேற்கொண்டு சஞ்சரியானுக்கு பெரியதனுடைய வைத்துக் கொண்டு எம்பெருமான் எல்லா இடத்திலும் பறந்து சஞ்சரிப்பான். மகிழ்ச்சிக்கு ஸ்தன பரிரம் பணம் போல எப்படி மகிழ்ச்சிக்கான ஸ்தனமாவது எப்படி உத்தேசமோ அதை போன்று எம்பெருமானுக்கு இந்த கருத்மானம் முக்கியம். தன்னை மேற்கொண்டு நடத்துவது அபேட்சிதமாக இருக்குமே வாகனத்துக்கு. அதே மாதிரி கருத்மானுக்கும் அப்படிதான். மகிழ்ச்சிக்கு எப்படி கணவன் பிரதானமோ அதை போன்று இந்த வாகனத்துக்கும், அதாவது கருடனுக்கும் எம்பெருமான் உத்தேசம். தன்னை மேற்கொண்டு நடத்துவது, அவன் நடத்துகிறானா போ அப்படின்னு. பெரியதனுடைய மேற்கொள்ளும் அதுதான் அவ்விபூதியில் உள்ளவர்களுக்கு காட்சி கொடுக்கும். அது மேலே இருந்து காட்சி கொடுக்குதான் பிரதானம். அவனுடைய சொரூப லாபத்துக்கு அது அவன் எம்பெருமானுக்கு சொரூபமாகவும் இருக்கிறது, லாபமாகவும் இருக்கிறது, சொரூப லாபமாகவும் உத்தேசமாக இருக்கிறது. இந்த இடத்துல சொல்ல தொதங்கி சம்மர்த்த கிணாங்க சோபினா என்ன காமினியானவளுக்கு போக சின்னங்களை தானமாக வாழ்கை. காமினி இருக்கிறாள், அவளுக்கு இந்த தன்னை அழகுபடுத்திக் கொண்டு போக சின்னங்களோடு இருப்பதுதான் தாரணம். அதை போன்று இந்த வாகன கருத்மானுக்கு எம்பெருமானோடு இருப்பதுதான் தாரகம். இப்படி திருவடிகள் உருத்துகையால் வந்த தொழும்பு. இப்போ எம்பெருமான் அந்த திருவடியை உதைக்கிறான். அதனால இப்போ பொதுவாகவே நான் திருமணம் இருக்கிறோம், அது நெத்தியில் தழும்பு இருக்கும். அதே மாதிரி திருவடி பட்டு அந்த இடத்துல அந்த தழும்பு ஆனது
கருத்மானுக்கு இருக்கிறது, தாரகமாக இருக்கிறது. சூடும் தந்துடாய் இப்போதே பறித்து திருக்குடலிலே வளைமா வெய்யாதொழில் செவியடியும் இன்னுமா போலே. அந்த திருத்துழாய் எப்படின்னா, திருத்துழாய் பறிச்சுட்டு அது உடனே மாலை கட்டி திருக்குடலிலே, அதுக்கு என்ன வசதி பத்திரிகளா, நாம் திருவடி கிடைக்காதோ அந்த திருத்துழாய்க்கு திருமுடியே கிடைக்கிறது. அந்த திருக்குடல் வளையமாக வெய்யாதொழில் செவ்வி அழியும், உடனே அழிந்து விடுவான். ஐயோ எம்பெருமானுக்கு உபயோகப்படவில்லை என்று அழியும். என்ன அளவிலே அப்போதே படித்து திருக்குடலே, ஐயோ அதை மனம் ஆடக்கூடாது என்பதனாலே அதை எடுத்து தன் திருக்குடலே வைக்கும். இது சைதன்யம் உண்டோ என்ன சொல்லுகிறான் இந்த இடத்துல. சைதன்யம் உண்டோ என்ன, சில சேதனர்கள் புல்லாயும் துழாயாயும் அங்குத்தைக்கு உரிப்பாய் வர்த்திக்கிறார்கள். அவர்களுக்கு பெருமானுடைய விரோதி சைதன்யம் போயிடுச்சுனாக்கா சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், சில சேதனர்கள் புல்லாயும் இருக்கிறார்கள், சிலர் திருத்துழாயாவும் இருக்கிறார்கள். ராஜசந்நிதியில் வர்த்திப்பார். ராஜா அரண்மனை இருக்கிறார். அந்த ராஜா சந்நிதியிலே அரண்மனையிலே கூணரும் உண்டு, குரலரும் உண்டு. கூண் இருக்கும், குரலர் இருப்பார். சில பேர் குண்டா இருப்பார், சில பேர் ஒல்லியா இருப்பார், சில பேர் உயரமாக இருப்பார், சில பேர் குண்டாக இருப்பார்கள். இப்படி பலவிதமாக இருக்கிறது. காது கேட்காதவர் இருப்பார்கள். இருந்தாலும் இச்சையிலே பறிக்கிற, அதாவது ஊனம் பொறுப்பாக வர்த்திப்பாரு கர்ம நிபந்தனமாக, இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட கர்மானுகுணமாக இருக்கிறது. அந்தந்த கர்மானுகுணத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் இருக்கிறார்களே தவிர, ஆனால் அவர்கள் சேதனர்கள். அவர்களுக்கு எம்பெருமானுக்கு விரோதி போய்விட்டிருந்தால் எம்பெருமானுக்கு அது அவர்கள் பக்குவமாக இருக்கிறார்கள். இச்சையாலே பறிக்கிற இத்தனை எம்பெருமான் பண்ண ஆசைப்படுகிறான். எம்பெருமான் இச்சையினாலே வந்தனாலே இது சந்தோஷமாக இருக்கிறது. இவ்விபூதியில் திடீர் ஸ்தாவரங்கள் கர்மத்திலே இருக்கும். இந்த விபூதியிலே பறவைகள் இருக்கிறது, ஸ்தாவரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் அவர்களுடைய அந்தந்த ஆத்மா என்பது எம்பெருமானுடையது. ஆனால் அவர்கள் அந்த ஆத்மா இருப்பதற்குண்டான சரீரமானது ஒரு கர்மத்தின் அடியினாலே வந்தனாலே கர்மத்தினாலே இருக்கும். அங்கு அந்த இடத்துல சரூபமான பரிவாரியாலே இதுதான் நித்தியமாக இருக்கும் என்கிறார். இந்த இடத்துல எதுவும் என்ன, எம்பெருமான அந்த இடத்துல பரமத்திலே அவனது அதினமாக இருக்கும். சம்சாரிக்கு ரிஷி, இந்த நமக்கு தானே ரிஷிபேதம் இருக்கிறது, செவ்விக்கேடலும் உண்டு. ஆனால் பரமத்திலே ரிஷிபேதமும் கிடையாது, செவ்விக்கேடும் கிடையாது. நித்திய செல்வர்களுக்கு விஷயம் ஒன்றாக போகையாது. நித்தியசூரியர்களுக்கெல்லாம் என்ன, எம்பெருமானம் தான் விஷயம், மீது எதுவும் கிடையாது. அந்த இடத்துல ரிஷிபேதமும் கிடையாது, செவ்விக்கேடும் கிடையாது. இங்க அப்படி இல்லை. ரிஷி வேற, ரிஷி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிஷி இருக்கனாலே நமக்கு செவ்வி பேதங்கள் ஏற்படுகிறது. அவர்களுக்கு விருத்தி பேதத்தாலும் ரிஷி, அதாவது விருத்தி பேதம் என்கிறான். அந்த இடத்துல புல் என்று சொல்லுகிறான், துடாய் என்று சொல்லுகிறான். நீடு நின்று கர்மானுகுணமா குணம் கர்மானு குணம் அவனுக்கு இவர்களை கர்மானுகுணமாக பரிமாறுகையாலே இதுதான் நித்தியம். அந்த இடத்துல கர்மம் என்ன, கர்மானுகுணம் எம்பெருமானை அடைவதுதான் நித்தியம். அவனுக்கு இவர்களுடைய இவர்களுக்கு அவனை ஒழியும் செல்லாது. ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறாமல் இருக்க முடியாது என்று பாச முடிகிறார். அவை என்று புல் என்றும் துடா என்றும் சொல்லுகிறாரே ஆடும் அவற்றோட பரிமளம் என்னாதே.
புல் என்றாலே பரிமளம் என்று சொன்னான். என்ன என்றால் அவை ஆடும் என்கிறார். புல்லும் ஆடும், திருத்துழாயும் சந்தோஷத்தினாலே ஆடும். திருத்துழாயினாலே ஆடும் அம்மானே நித்தியசீர்களோடு நித்திய சம்சாரிகளோடு வாசியரும்படி சர்வாதிகனாய் வைத்து இப்படி பரிமாறும். அவர்கள் நித்திய சூரிகள் என்றும் நித்திய சம்சாரிகள் என்றும் இல்லாமல் வாசியன வித்தியாசம் இல்லாமல் இவை ஆடும், இப்படி பரிமாறும் என்று இந்த பாசுரத்தினால் சொல்கிறார். அடுத்த பாசனம். அம்மானாய் பின்னும் எம் மாண்பமானான் வெம்மாவாய்க்கின்ற செம்மா கண்ணனே. இதில் 6000 படியில் சொல்லும் பொழுது நித்திய சித்தமான அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே அசங்கே திவ்ய அவதார ரூபமான நிரவதிக ஐஸ்வர்ய கைங்கரியத்தை உடையவன் என்கிறார். நிரவதியமாகவும் இருக்கிறார், ஐஸ்வர்யத்தை உடையவனாகவும் இருக்கிறார். நிரவதியமாக இருக்க ஐஸ்வர்யம் வெள்ளமடைகிறது என்கிறார். 2ஆம் பாட்டு. சம்சாரத்தில் சமாஷிதானாரோடு சம்சலிக்கும்படி அருளினார் 9,000 படையிலே. அடுத்தது 12,000 படையிலே லீலா விபூதியில் ஆஷித சம்ஸ்லேஷார்த்தமான அவதார பைலட்சண்யத்தை சொல்கிறார். 24,000 படையிலே சொல்லும் பொழுது லீலா விபூதியில் ஆஷிதர்களோட விரோதிகளை போக்கி அவர்களோடு பரிமாறும்படி சொல்கிறார். ஈடிலே நம்பிள்ளை சொல்லும் பொழுது, நம்பிள்ளை பிரசாதிக்கும் பொழுது இப்பாட்டு நித்திய விபூதியில் நின்று முன்பு அவதரித்து விரோதிகளை போக்கி சம்சாரிகளுடன் செவ்வியனாய் பரிமாறும்படியை சொல்லுகிறது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன, நித்திய விபூதிகளோடு விபூதியில் நின்று முன்பு அவதரித்து அங்கிருந்து திருப்பார்கள் வந்து க்ஷீராப்தியிலிருந்து இங்கு வந்து அவதரிக்கிறார். அதை சொல்லுகிறார்கள். வந்து அவதரித்து விரோதிகளை போக்கி சம்சாரிகளுடன் செம்மையானபடி சம்சாரிகளோடு கலந்து இருக்கிறான். இதுதான் ஆச்சவ குணம் இருக்கிறான் என்று சொல்கிறார். இந்த இடத்துல வெம்மா என்றால் மாலே கருமையும் பெருமையும் நிறமும் மேவிய நாற்காலுடையும் என்று சொல்கிறார். மா என்றால் கருமையாகவும் இருக்கும், பெருமையாகவும் இருக்கும், நிறமும் இருக்கும், பெருமையும் இருக்கும், நிறமும் இருக்கும். மேவிய நாற்காலுடைய 4 கால்களுடையதாகவும் இருக்கும். சில சமயம் 2 கால்களுடையதாக இருக்கும், அதாவது கொக்கு கிடைக்கும். நாற்காலுடைய என்றால் இந்த இடத்துல குதிரையை சொல்கிறார். வண்டும் பூவுடை திருவும் நரையும் பொருந்தும் என்று நிகழ்ந்து சொல்கிறது. இந்த இடத்துல வெம்மா வாய்க்கின்ற செம்மா கண்ணன் எம்மாண்பமானான். வெவ்விதமான மா உண்டு. வெவ்விதம் என்றால் கோபத்தோடு இருக்கக்கூடியது மா உண்டு. அதாவது கோபத்தோடு இருக்கக்கூடிய மா என்றால் குதிரை. அந்த கோபத்தோடு இருக்கக்கூடிய மாவை சொல்லும் பொழுது கேசியை சொல்லுகிறார். அதன் மாயை புகட்ட எம்பெருமான் கேசி வருகிறான் கிருஷ்ணாவதாரத்தில். அப்பொழுது விழும்போது அவன் விழும்பதற்கு வாயை திறக்கும் பொழுது கையை வைத்துக்கொண்டு கையை வளர்த்துகிறான். அதன் வாயை புகட்ட வாயை திறந்த போது கண்ட நாரதன். அப்பொழுது நாரதன் பார்த்தான். அவன் ஜெகதஸ்மிதம் என்று கூப்பிட்டு கொண்டே விழுந்தான். ஐயோ, இதெல்லாம் எம்பெருமானுக்கு என்ன வருகிறது என்று மனசு கலங்கி கீழே விழுந்து விட்டான். வாயை திறந்த அதாவது சொல்ல அம்மானாய் இருந்து வைத்தும் பின்னும் என்மாமானான். அம்மானாய் இருந்து வைத்தான். அம்மானாய் அவன் சொல்றார் இந்த இடத்துல. பின் அவதாரத்தில் பரிவசிக்க எண்ணிக்கை அதுக்கு மேலே அநேக அவதாரங்களை பண்ணான். அது மட்டும் இல்லை, பலவித அவதாரங்களையும் பண்ணினான். இந்த இடத்துல சொல்கிறார். பகூனி அம்மானா இருந்து வைத்து பின்பு மென்மான செம்மா கண்ணனே விரோதி பகையால் வந்த பிரீதியாலே சிவந்து மறந்த கண்களை உடைய கிருஷ்ணன். கீழே வெம்மா கண்ணனே என்று வெம்மா வாய்க்கு என்று சொல்லிட்டு சக்கோச்சவேன்னு இருக்குன்னு
அந்த கேசி சொல்லுகிறார். இந்த இடத்துல செம்மா கண்ணனே என்கிறார். அதனால என்னன்னா விரோதி போயிடுது. விரோதி என்ன விரோதி? எம்பெருமானை அழிக்க வேண்டும் என்று வந்த விரோதி. அந்த விரோதி பகையாலே வந்த பிரீதியாலே சிவந்து மறந்து கலந்து விரோதிப்படுத்தினா கண்கள் ரொம்ப சக்கசவன்னு இருக்கான் கிருஷ்ணனுக்கு. பின்னும் எம் அன்புமானான். அவதாரத்திலே பரவசிக்க எனக்கு அதுக்கு மேலே பலவித அவதாரங்களை பண்ணினான். பகூனி என்னும்படியாக என்படியாக பல அவதாரங்களை செய்தான். அழகு மாண்பு என்றால் அழகு. பரத்தத்திலும் மனுஷ பரத்தத்தால் வந்து அழகு சொல்கிறது. பரத்தம் தான் எம்பெருமான். ஆனா மனுஷனாய் இருந்து அந்த வெம்மாவா அந்த கேசி கீண்டவனாலே பரத்தம் பிரகாசிக்கிறது. மனுஷத்தே பரத்தத்தால் வந்து அழகை சொல்லுகிறது என்பது இந்த பாசுரத்தினாலே. அதாவது சொல்ற இந்த இடத்துல அடுத்த பாசுரம் கண்ணாவான் கண்ணாவான் என்னும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பனே. இந்த இடத்துல ஆறாயிரப்படியில் சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே அயர்வர அமரருக்கும் இந்த லோகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கும் மிக்க திஷ்டிபூதனாய் கொண்டு இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதை பற்றி விஷயம் இல்லை. அதுக்கு மேலே இந்த லோகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அயர்வரம் அமரருக்கும் ரெண்டு பேருக்கும் சமமாக இருந்து கொண்டு அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பிராபியமான திருமலையிலே வந்து நிற்கிறார். அதாவது திருவேங்கட மலையிலே வந்து நிற்கிறார். மகா சம்பந்தத்தை உடைய பெரிய சம்பந்தத்தை பெரிய பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவனாக இருக்கிறான். சம்பந்தம்னாக சம்பத்தை உடையவனாக இருக்கிறான். சம்பத்தை உடையவனாக இருக்கிறான். பெரிய பெருமானுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் ரெண்டு சம்பத்து ஏற்பட்டது. ஒன்று நந்தகோபன் வசுதேவர் படைத்த செல்வமும் நந்தகோபன் மற்றொரு சம்பந்தம் ஏற்பட்டால் போன்று இங்கே இந்த இடத்துல எம்பெருமானுக்கு நித்தியசூரிகளுடைய சம்பந்தம் ஏற்பட்டது. அயர்வரம் அமரர்கள் அதிபதியான நித்தியசூரிகளுடைய சம்பந்தம் ஏற்பட்டது. அதே சமயத்தில் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் திருஷ்டிபூதனா ரெண்டு பேருக்கும் பார்க்க முடியாது சேவை சாதிக்க முடியாத திருவேங்கட வரையிலே வந்து இருக்கிறான் என்று பாசனப்படுகிறார். இந்த பாசனத்தினாலே 9,000 படையிலே பக்த முக்த கோடித்துவத்தோடு சம்சேஷிக்காக அவர்களோடு பக்த முக்தர்கள் மட்டும் இல்லாம அந்த கோடியில யாரா இருந்தாலும் அவரோடும் வந்து சேவிக்கும்படியாக வந்து திருமலையில் இருந்து இந்தான் என்று 9,000 படையிலே அருளுகிறார். 17,000 படையிலே உபயபூதி சாதாரணமான திருமலை ஸ்திதியை திருவேங்கடமுடியாந்து இருக்கக்கூடிய ஸ்திதி அருளுகிறார் இந்த பாசுரத்தினாலே. 24,000 படையிலே 2 பிள்ளை பெற்ற தாயார் இருவருக்கும் பாங்காக கிடந்து முறை கொடுக்குமா போல. ஒருத்தருக்கு ரெட்ட குழந்தை பிறந்து விட்டது. 2 குழந்தைக்கும் பசிக்கிறது. 2 குழந்தைக்கும் பால் கொடுக்கணும். 2 குழந்தைகளுக்கு சனத்தை கொடுக்க வேண்டும். முறை கொடுக்குமா போல பக்தமுத்த கோடி திவ்யத்துக்கும் முகம் கொடுக்கைக்காக திருமலையிலே வந்து நின்றார்களாம். 2 பேருக்குமே முகம் கொடுப்பதற்காக திருமலையில் வந்து எல்லாம் நின்று பாசனம் இருக்கிறார். இந்த இடத்துல தன்னார் வேங்கடம் குளிர்மிக்க இருந்த திருமலை என்று அருளுகிறார். தன்னார் வேங்கடம் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஈடு வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது நம்மளே இரட்டை பிரஜை பெற்ற மாதாவானவள் இருவருக்கும் முறையெடுக்க பாங்காக நடுவிலை கிடைக்குமா போல. 2 குழந்தைக்கும் அம்மா வேணும், 2 குழந்தைய சாப்பிடணும், 2 குழந்தைய ஜீவிக்கணும், தேவர்களும் ஜீவிக்கணும், நித்திய முக்தர்களும் ஜீவிக்கணும், இங்கே எல்லா நித்திய ஆத்மாக்களும் ஜீவிக்கணும் என்பதால் நித்தியசூரியர்களுக்கும் சம்சாரிகளுக்கும் முகம் கொடுக்கைக்காக திருமலையிலே வந்து நின்று அவருடைய நேர்மையை அருளை செய்கிறார். இந்த இடத்துல கண்ணாவான் என்றாக கண்ணாவான்னாக்கா நிர்வாகன். அதாவது சில பேர் ஒரே சமயத்தில் பல காரியங்கள் செய்யக்கூடியது. சில பேர் சொல்லலாம் அது மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி. அது மாதிரி இந்த இடத்துல நிர்வாகம் எப்படிதான் பண்ண மாட்டோம், ஒரே சமயத்தில் எல்லா காரியம் பண்றாங்க. நம்ம ஒரு காரியம் செய்தே பலவித எண்ணங்கள் வருகிறது. ஆனால் எம்பெருமான் பலவித காரியங்கள் செய்தாலும்
அது திறம்பட செய்கிறான் நிர்வாகன். கண்ணாகைக்கு என்ன? கண்ணாகைக்கு அவன்தான் கண். அவன் மூலமாக தான் எல்லாவற்றையும் பார்க்கிறான். கண்ணாவான் என்னும் கண்ணாம் அவன் என்னது. அது மட்டும் இல்லை, அவன்தான் கண். கண்ணா அவன்தான் கண். அவன் என்று நமக்கு இந்த உலகம் தெரியாது. ஆனால் நம் கண்ணாவும் இருக்கிறான் என்று சொன்னார். சற்று தேவானாம் முதபத்யானாம் என்னும் சித்தியத்தை அருளி செய்கிறார். மன்னோர் விண்ணோருக்கு என்னும் கண்ணாவான். அவன் நமக்கு மட்டும் இல்லை, நித்திய சூரியர்களுக்கும் சரி, சம்சாரிகளுக்கும் சரி, எல்லாருக்குமே தங்கள் காரியங்களை எல்லாருக்கும் தங்கள் காரியம் தாங்கள் செய்து கொள்ள மாட்டாங்க. அவர்களுக்கும் காரியம் செய்ய மாட்டான். அவர்கள் காரியம் செய்ய எம்பெருமான் இல்லை என்றால் காரியம் செய்ய முடியாது. இவர்களும் எம்பெருமான் இல்லை என்றால் காரியம் செய்ய முடியாது. எம்பெருமான் தேவர்களுக்கும் காரியம் செய்கிறான். இங்கே நித்திய சம்சாரிகளுக்கும் காரியம் செய்கிறான். அவன் எம்பெருமான் இல்லை என்றால் நம்மால் முடியாது, காரியம் செய்ய முடியாது. தன்னார் வேங்கடம். தன்னார் என்றால் குளிர்ந்து பொருந்திய குளிரறிவு வேங்கடம். குளிரறிவு வேங்கடத்துக்கு சொல்கிறார் இந்த இடத்துல. அவனுக்கு லட்சிய பெருமையால் வந்த தாபத்தையும் அவனுக்கு இந்த ஆத்மாக்களுக்கும் சரி, அயரரும் அமரர்களுக்கும் சரி காரியம் கொள்ளவில்லை என்றால் தாபம் ஏற்படும். அந்த தாபம் தீருவதற்காக திருவேங்கடமுடையானாக வந்து திருவேங்கடத்தில் வந்து எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அதாவது சொல்றார், தாபத்தையும் மாற்றி இவர்களுக்கு ரட்சகனை பெறாமையால் வந்து தாபம். அவனுக்கு ஒரு விதமான தாபம். இவர்களுக்கு ஆத்மாக்களுக்கு நித்தியமுக்தர்களுக்கு ஒரு விதமான தாபம். இங்கே இருக்கக்கூடிய ஆத்மா சகல ஜீவாத்மாக்களுக்கும் இது ஒரு தாபம். எம்பெருமான பெறாமையாலே வந்த தாபத்தையும் நீக்கி இருக்க குளிரறிவு வேங்கடம் மாணவர் நாடு என்னமா போல விண்ணோர் வெற்பு. குளிரறிவு வேங்கடம் குளிர்ச்சி பொருந்தியது. எப்போதும் அறிவுகளும் பெருகிக் கொண்டே இருக்கும், குளிராகவே இருக்கும். எப்பொழுது போனாலும் குளிராகவே இருக்கும். அப்பேற்பட்டது. எப்படின்னா வானவர் நாடு என்னமா போல. வானவர் நாடு என்றால் பரமதத்தை சொல்கிறார். என்னமா போல மன்னோர் விண்ணோர்க்கும் விண்ணோர் வெற்பு. விண்ணோர் வெற்பு என்கிறார். இந்த விண்ணோர்களுக்கெல்லாம் இது மலையாக இருக்கிறது. காணமும் மானமும் புஷ்பிதமான விருட்சங்களும் நானாவித ரத்தினங்களும் அறிவுகள் நீரோடு கண்ட இடமெங்கும் புரண்டு விடு. அங்கே அருவியை பார்த்தா போகிறோம், எப்படியா பெருகிக் கொண்டே இருக்கும். வெளியே காடுகளும் நீரை கண்டால் வெளியே மரங்களில் ஏற கடற்குறம். அந்த நீரை பார்த்தோடனே மரங்களில் ஏறக்கூடிய குரங்குகள்லாம் இருக்கிறார். காணமும் வேடம் சொல்லுகிறார். காணமும் மானரமும் என்கிறார். இந்த இடத்தில் மன்னோர் விண்ணோர்க்கு என்ன என்றும் கண்ணாவான் தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பன் என்று அன்வயம். மன்னோர் விண்ணோர்க்கு என்றும் கண்ணாவான். இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே கண்ணாக இருக்கிறான். தன்னார் வேங்கட அவன் என்ன குளிர்ச்சி பொருந்திய கண்களை உடையும். அதுவில்லாமல் திருவேங்கட மதத்தில் இன்னும் குளிர்ச்சியாக இருக்கனால தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பன். அவன்தான் விண்ணோர்களுக்கெல்லாம் ஒரு வெப்பனாக இருக்கிறான் என்ற கண்ணாக இருக்கிறான் என்ற தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பன் மன்னோர் விண்ணோர்க்கும் என்றும் கண்ணாவான் என்பது அன்மையம். தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பன் குளிமை பொருந்திய வேங்கடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் மன்னோர் விண்ணோர்க்கும் சரி விண்ணோர்க்கும் சரி என்னைக்கும் என்றையுமே கண்ணாவான் என்று இந்த பாசுரத்தினாலே சொல்கிறார். இந்த பாசுரத்தின் அடுத்த பாசுரமானது வெப்பையன் நடத்தி ஒர்க்கமின்னியே நிற்குமம் செய்து கற்பன் வைகளே. இந்த இடத்துல ஆறாயிரப்படியிலே சொல்கிறார். ஏவம் விதமான ஐஸ்வர்ய பரம்பரைகளை உடையனான எம்பெருமான் தன்னுடைய காருண்யாதி கல்யாணங்களை காட்டி அவனுடைய காருண்யத்தை காரண்யம் முதலான குணங்களை காட்டுகிறான். அவற்றை கண்டு அனுபவித்து அனுபவித்த பிரீதி அதிசயம் என்னை கற்பிக்க. அதனாலே எனக்கு
பாடம் அவனை பற்றி நினைத்து கொண்டேன். சர்வகாலம் இந்த குணத்தை கற்கப்பட்டேன். அப்போதுமே என்ன பண்ணான்னாக்கா எம்பெருமான கல்யாண குணத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்றார். கற்கப்பெற்றேன், நினைக்கப்பெற்றேன் என்கிறார். 9,000 படியிலே கோவர்தனாத்வாரம் பண்ணினவனுடைய குணத்தை என்று மணிப்பேன் என்கிறார். அந்த ஐஸ்வர்யா எல்லா விதமான ஐஸ்வர்ய பரம்பரையை சொல்லிட்டு அவனுடைய கல்யாண குணத்திலே கோவர்தனத்தை எடுத்தான், ரட்சித்தான் இல்லையா? ரட்சிப்பதும் ஒரு கல்யாண குணத்தை சேர்ந்தது. அதாவது அவனோட கடமை என்ன? ஒரு தாயை போன்று கவனித்தான் என்று சொல்கிறார். வெப்பையனுடைய அந்த சொல்றார். அதெல்லாம் 12,000 படியிலே அனந்தரம் ஆசிரித விஷயத்தில் ஆபத்சகத்தை அருளி செய்தார். ஒரு சேதனுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு என்றால் எம்பெருமான் எப்படி காப்பாற்றுகிறான் என்பதை இந்த பாசுரத்தினால் சொல்கிறார். 6ஆம் பாட்டு ஆர்ஜ குணம் தம்மளவிலே வர எம்பெருமான் அந்த ஆர்ஜ குணமானது எப்படின்னா இது ஒரு ஆர்ஜ குணம். இந்த ஆர்ஜ குணானது ஆனது ஆழ்வாரடியாக வர பதித்தபடி சொல்கிறார் இந்த பாசுரத்தினாலே. ஒர்க்கம் என்றால் இந்த இடத்துல ஒர்க்கம் என்றால் ஒழுகுதல், ஒடுங்கி போறது. அது ஒடுங்குதல். அது அதாவது இழைப்பு. சில பேர் பிரச்சனை ரொம்ப நாள் காரியம் செஞ்சால் இழைச்சி விடும். இப்படியே கையிலே வச்சுட்டு விட்டோம். 7 நாள் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்போ இழைப்பு ஏற்பட்டுரும். இழைப்பு தாதுட்சயம் பெறவாவிட்டால் இழைப்பு இல்லையே. அப்போ அவனுக்கு எந்த விதமான டைமும் கிடையாது. எம்பெருமானுக்கு அவன் மிடுக்க உடையவன். அப்பேற்பட்ட வகுத்த சுவாமி ஆகியான இழப்பு இல்லை. பொதுவாகவே ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, காப்பாற்றணுக்கா அம்மா அதை கவனித்து கொண்டு தம் உடம்பை தனக்கு உடம்பு முடியறதோ இல்லையோ அந்த குழந்தை கவனிப்பது போன்று பிரஜாலட்சணத்தை இழைப்பு மாதாவுக்கு உண்டாகாது. குழந்தை பார்த்துக்கணும்னு வச்சா இழைப்பு ஏற்படாது. அது மாதிரி எம்பெருமானுக்கு இழைப்பு ஏற்படவில்லை. அவன் மலையெடுத்து ரட்சித்த அப்போதே நேர்மையாயிட்டான். எவ்வளவு எப்பேற்பட்ட அறப்பெரிய எம்பெருமான் இங்கே தாழ்ந்திருக்கிறான் என்ற அவனுடைய அழகையும் வாய் வருவன் என்று சொல்கிறார். வாய் சொல்லுவன் என்று வெறுவன் சொல்லுவன் என்ற நாளை கற்பன் என்று பாசப்படுகிறார். நம்பிள்ளை இந்த இடத்திலே அவனுடைய ஆர்ஜ குணம் தம் அளவிலே பதித்தபடி சொல்கிறார். அந்த ஆர்ஜ குணமானது ஆழ்வார் இந்த பாசனத்தை சொல்லும் பொழுது அவர்கள் ஆழ்வார் அளவு இருப்பதை பற்றி இந்த இடத்தில் சொல்கிறார். வெப்பையொன்னெடுத்து பசுக்களும் இடையரும் தொலையும்படி வருஷிப்பிக்கப்பக்க இந்திரன் அந்த அதாவது இந்திரன் கோவர்தன பூஜை பண்ணும் பொழுது இந்திரனுக்கு நாயர்கள் எடுத்த இன்னும் பதிகத்தின்படி இந்திரனுக்காக பூஜை எடுக்கும் பொழுது அதை தடுத்ததனால கோபம் கொண்ட இந்திரன் புஷ்கலாவர்த்தம் முதலான 7 மேகங்களை கொண்டு 7 நாள் மழை பொழிவித்தான். அப்பொழுது அந்த பசுக்களும் இடையரும் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வருஷிக்கப்போக அதுக்கு ஈடாக அந்த மழையானது எவ்வளவு மழை என்றால் கடுமையான மழை, அதை அதை தடுப்பதற்கு உண்டான மலை எவ்வளவு பெருசா இருக்கணும். அந்த மலையை பரிகரித்தான் ஆயிற்று. இப்படி 7 வயதில் பாலம் ஒருபடிப்பட மலை எடுத்துக்கொண்டு நின்ற இடத்தில் 7 வயசு ஒரு சின்ன குழந்தை அது மலையை எடுத்திருக்கிறது 7 நாள். அப்போ இழைப்பு உண்டாகலையா? குழந்தை ஒன்றும் உடம்பு அதாவது சொல்லுவார், ஐயோ நினைச்சு போயிடப்படுது குழந்தை இவ்வளோ காரியம் செய்யுது அப்படின்வார். இழைப்பு உண்டாகவில்லையா என்றார். எனில் ஒர்க்கமின்னியே, ஒர்க்கம் என்றால் ஒடுங்குதல் இழைப்பு. 7 நாள் ஒருபடிப்பட மலையை தரித்த போது இளையாமுக்கு 7 நாள் பிடிச்சிருக்கான். அப்படி இருந்து இடைக்கிறான்னு சொன்னாங்களா? அது எப்படின்னு கேட்டானான். அவன் லட்சணத்தை பகிர்ந்து கொள்வார் இல்லாமையாலே இப்போ ஒரு காரியம் செய்யலாம் கூட ஒத்தாசை இல்லை, ஒருத்தருமே பண்ணானுக்கா அவன் தான் பண்ணிதான். ஆனால் இழைப்பு இல்லை. இளையாமைக்கு அதான் சொல்ல தாதுட்சயம் பிறவாவிட இழப்பில்லை. உடம்புல சக்தி குறைஞ்சாலும் குறையாமைனாலே இழப்பு இல்லை. பகிர்ந்து அதான் சொல்லாரு. உண்கின்ற சோற்று மணல் தூவுகை இல்லாவிட இழப்பு இல்லை. சாப்பிடல. அதாவது இந்த இடத்துல கோவர்தனத்திலே
இருக்கக்கூடியதில் இந்திரன் வந்து தடுப்பது இல்லாமையினாலே இல்லாவிட்டால் இளமையாகாது. சாப்பிட்றதுல மண்ணு கல் இருந்தாலும் இழப்பு ஏற்படுமா. அம்மான் வகுத்த சுவாமி எனக்கு அவனிட்ட வழக்காக இருக்கிறேன். எனக்கு வகுத்த சுவாமியாகினாலே சுவாபாவிக சம்பந்தத்தாலே பொதுவாகவே பெருமானுக்கு இழப்பு இல்லாமல் இருக்கான். பிரஜா விஷயத்தில் மாதாவுக்கு இழப்பு உண்டாகுதில்லை. குழந்தைகள் விஷயத்திலே அம்மாவுக்கு பெற்ற தாய்க்கு என்றைக்குமே இழப்பு உண்டாகாது. சீர்கற்பன் அவன் மலையெடுத்து லட்சவர்க்கத்தை நோக்கின நீர்மையான சிந்தித்து, ஐயோ அறப்பெரிய பெருமான் அவன் வந்து இவ்வளவு நீர்மையாக இருக்கிறான், சௌசல்ய குணத்தோடு இருந்து இப்படி செய்கிறானே என்று அனுசந்தித்து அவனுடைய கல்யாண குணங்களை அந்த குணப்பிரேரதனாய் அபியசித்தான். அப்படியே பார்க்கிறான், என்ன எவ்வளவு அருமை, எப்பேற்பட்டவன் பெருமான் என்று அணித்துக் கொண்டிருக்கிறார். குணேதாச மபாக அவன் குணத்திலே ஈடுபட்டு வாசனம் பண்ணுகிறார். என்னமா போல ஒரு நாள் இது சொல்லி பின் என் காரியத்துக்கு போவேன் அல்லேன். ஒரு தடவை இது சொல்லிட்டு போறவன் இல்லை, அவனே நினைத்துக் கொண்டிருக்கிறான். எப்படி எடுத்தான் ரொம்ப அதே சொல்லிட்டு இருக்குது. மேலே போலியா இருப்பேன் போவேன் நான் நித்திய சொல்லியோட போல எனக்கும் யாத்திரையா இருக்கும். இதை நான் அவனை சொல்லுவதே யாத்திரை. திருவேங்கடத்துக்கு செல்லும் பொழுது போகிறார்கள். போவது என்ன, போவான் போகினாலே போகாமல், அதுவே யாத்திரை, திருவேங்கட யாத்திரையாக இருக்கும். போவதே பிரயோஜனம். அது மாதிரி எம்பெருமான குணங்களை நினைப்பதே யாத்திரையாக இருக்கிறது என்பது. வைகள் என்பதை பற்ற வெப்பையொன்னெடுத்து ஒர்க்கமின்னியே நிற்கும் அம்மான்சே வைகள் கற்பன் என்று அன்பார். வெப்பையொன்னெடுத்து ஒர்க்கமின்னியே நிற்கிறானே, நிற்கும் அம்மாசி அவனோட சீர்மையானது வைகள் கற்பன், அவனை பற்றி நான் அறிந்து கொண்டேன் கற்றேன் என்று பாசுரம் முடிக்கிறார். அடுத்த பாசுரத்தினாலே வைகாலம் வெண்ணை கைகாலம் துண்டான் பொய்களவாது என்மை கலந்தானே. இந்த இடத்துல ஆறாயிரப்படியிலே சொல்லுகிறார், தாரா தடந்தோர்கள் உள்ளனம் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கினவன் வெண்ணை அளந்து திருவுடம்போடு கூட வந்து எனக்கு ஆணுசம்சத்தை குணலட்சணமாக காரிய புத்தியா என்னோட சம்சரிக்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆறாத வெண்ணெய் சாப்பிட்டவன் வெண்ணெய் அளந்த திருவுடம்போடு அதோட வந்து என்னோடு சம்சரிக்கிறான். என்னோடு சம்சரித்தால் தரிக்க மாட்டாதே சபாவனாய் கொண்டு இந்த உடம்பு இருக்கிறதா அதையும் சம்சரித்தான், ஆசைப்பட்டான். 9,000 படியில 5ஆம் பாட்டில் சொல்கிறார், தன்னுடைய குணகீர்த்தன உபக்கிரமத்திலே தம் மக்கள் எம்பெருமான் அபினிவிஷ்டவன் ஆனபடியே சொல்லுகிறார். 16,000 படியிலே ஏவம் முதலான கிருஷ்ணன் தம்மோடு சம்சரித்தபடியை அருள் செய்கிறார். எப்படி கலந்தான் என்று பார்த்து மாறுகிறார். 24,000 படியிலே 5ஆம் பாட்டில் நான் அவனுடைய சுரூபத்தை விட்டு அவன் குணங்களை விரும்புவா போலே. எம்பெருமானோட சுரூபத்தை விட்டு விட்டாராம். அவன் இப்படி அவன் கைகள் திருவடி தடந்தோள் முதலிட்ட கண்கள் இவற்றை விட்டு அவன் எம்பெருமான குணம் பத்தியா எப்பேற்பட்ட குணம் என்று குணத்திலே ஆழங்கால் படுகிறார். அவனும் எம்பெருமான என்ன பண்ணுகிறான், என்னை விட்டு இந்த ஆத்ம குலத்தை விட்டு இந்த தேகத்தை விரும்பினான். தேகத்தை போய் ஆசைப்பட்டான் என்றார். கற்பன்மைகளை என்றதுக்கு எனக்கு அவன் குணம் என்று தாரகமாயிருக்கிறா போலே ஆட்சித ஸ்பர்சம் உள்ளது திரவியமே அவனுக்கு நித்திய தாரமாயிற்று. எனக்கு எம்பெருமானுடைய குணங்கள் தான் தாரமாக இருந்தது. எப்படின்னா எம்பெருமானுக்கு எப்படி ஆட்சித கைப்பட்ட வெண்ணெய் தாரமாக இருந்ததோ அதை போன்றுதான் எனக்கு அவனுடைய குணங்களும் இருந்தன என்கிறார். தாரா தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி என்று பாசப்படுகிறார். ஒரு இளம்பனும் ஒரு சதிரனும் களவு கண்டார்கள் என்று மற்றொரு கதையை ஸ்மரிப்பது. ஒரு இளம்பனும் ரொம்ப இந்த இடத்த சொல்ற
ஒரு இளம்பன் ஒரு இழப்பையாக இருக்கான் தான் அவனும் சதுரமாக இருக்கிறவனும் கண்டான் என்று பாசனம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல 5ஆம் பாட்டில் சொல்கிறார், நீர் அவன் குணங்களை அபிஷேகா நின்றீரார்கள், அவன்தான் செய்கிறது என்ன, அவன் குணங்களை அபிஷேகிக்கிறார், அவன்தான் அவன் அப்படி என்ன செய்தான் என்றார். நான் அவனை விட்டு அவன் குணங்களை விரும்பமா போல அவனை விட்டு விட்டேன், விரும்பமா போல அவனும் என்னை விட்டு என் தேகத்தை விரும்பான், என் தேகத்தை மேலே ஆசைப்பட்டான் என்கிறார். தன் குணகீர்த்திய உபகரணத்திலே அந்த இடத்துல சொல்கிறார், கற்பன்மைகளே என்றபடி அவன் குணம் தாரகமாக இருக்கிறா போலே ஆசிரித ஸ்பர்சம் உள்ள திரவியம் என்பதற்கு தாரகமாயிற்று. பெருமானுக்கு வெண்ணெய் மேல எதுக்கு ஆசனா, அது ஆசிரியர்கள் இப்போதும் கடைந்தீடிய வெண்ணெய் என்னும்படியாக ஆசிரியர் கைப்பட்டனாலே பொதுவாகவே ஒரு காலத்தில் சாதனை பரிமாறும் பொழுது சாதிக்கும் பொழுது கையினால் தான் சாதிப்பாது வழக்கம். இப்போல்லாம் கரண்டி வந்து விட்டது, என்னென்னவோ வந்து விட்டது. ஏன்னா உட்காந்து யாரையும் சாதிக்கணும், கையால் சாதிக்கணும், அப்போ கரஸ்பர்சம் முக்கியம். அது மாதிரி இந்த இடத்துல வெண்ணெய் இந்த 30 கடந்தி வெண்ணெய் எதுக்கு ஆசைனாக்கா, இந்த ஆட்சியர்கள் வெண்ணெய் அவரோட கரம் பட்டனாலே அந்த வெண்ணெய்க்கு அவனுக்கு வெண்ணெயான தாரமாயிற்று. வெண்ணெய் கலந்து உண்டான், வெண்ணெயினான ஆதரத்தாலே இடக்கையிலும் வலக்கையிலும் வாங்கி உண்டான். ஒரு கையில் மட்டும் சாப்பிடான், இப்படி இப்படி அள்ளி போடுவான். ஒரு காலத்துல ஒரு இந்த ஹார்லிக்ஸ்ன்னு ஒன்று ஒரு காலத்துல யாருக்கும் தெரியாம எடுத்து சாப்பிடுங்க பசங்கள்லாம். இப்போ இல்லை, அது ஒரு 30-40 வருஷம் முன்னாடியெல்லாம் யாருக்கும் தெரியாம, அது அப்பா அம்மா. அது மாதிரி இவன் என்ன செய்தான், வெண்ணெய் இந்த கையாலும் சாப்பிடுவான், அந்த கையாலும் எடுத்து சாப்பிடுவான். தாரா தளந்தோள் சிறிய திருமடல்ல சொல்கிறார், மாலையோடு கூடிய வெள்ளைக்குடத்திலே நிறைமன் கையை இட்டான். அவன் மாலை திருத்துழா மாலை வச்சிருக்கான், போட்டுருக்கான், அதை அணிஞ்சிருந்தான். அப்போ அந்த வெண்ணெய் இருக்கிறதுல கையை தாரா தளந்தோள் அவனோட கை எவ்வளோ தூரம் போட்டு அவ்வளோ தூரம் எடுத்தானான். எடுத்தனால இவன் தாரா தளந்தோள் உள்ளரும் கை நீட்டி அள்ளி அமுது செய்தான். அப்போ இவன் மேலே சந்தனம் பூசியிருக்கான் இல்லையா, அந்த சந்தனமாவது அந்த குளத்தில் கையளவும் நீட்டினான் என்று அறிந்தாள். கள்ளன் என்று எப்படின்னா, அவன் கோயில் சார்ந்து அணிந்தபடினாலே அந்த பானையில ஒட்டின்னு இருக்குமா வாசனை. எம்பெருமான் தான் சாப்பிட்டான்னு. ஏதாவது இந்த திருடர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், பொதுவாகவே ஏதாவது ஒரு அடையாளம் வைத்து விட்டு போவார்கள். அதே போன்று எம்பெருமானும் வெண்ணெயை சாப்பிட்டு எம்பெருமான் வந்து போனது அடையாளமாக அந்த அந்த பானையிலே அந்த கோயில் சார்ந்து பரிமளித்தது. அதான் சொல்ல, கோயில் சார்ந்து இருக்குமே. ஆகையாலே கையளவு நீட்டினான் என்று அறிந்தால், கையளவு தான் இல்லை, தாரா தளந்தோள்கள் உள்ள அப்படி சாஞ்சு எத்தானா அந்த தோல்ல இருக்க சந்தனம்லாம் அதில் ஒட்டி இருந்தது. ஆகையாலே கையளவும் நீட்டினான் என்று அறிந்தார். கள்ளன் போன்றவனுடைய தேகத்தினை திருவாய்ப்பாடி வெண்ணியோபாதி ஆதரித்தான். வெண்ணெய் இல்லைனாக்க வெண்ணெய் தான் இவனுக்கு தாரகமா. கள்ளன் என்று 10,000 பிள்ளைகளோடு என்பார். அவன் அப்படி இல்லை, அவன் மட்டும் இல்லை, 10,000 பிள்ளைகளோடு தலைநடையிட்டு வருவான் என்னபடியாக அப்படி வெண்ணெய் அமதி செய்தான். சர்வாதிகனான அவன் நித்திய சம்சாரியை போந்தவனுடைய தேகத்தில் திருவாய்ப்பாடியோடு வெண்ணையோடு வெண்ணையோ ஆதரித்தான். அவன் சம்சாரிகளான் அப்படின்னாலே அந்த வெண்ணையும் ஆதரித்தான். பொய்யில் இது கூடுவதன் எண்ணில் பொய் கலவாது வெண்ணையில் பண்ணின விருப்பத்தில் என்மை அவன் பொய் இல்லாத போல என் உடம்பு கலந்த கலவையிலும் பொய்யில்லாதபடி என்கிறார். எப்படி அந்த வெண்ணையோடு அவன் இருந்தால் வெண்ணெய் உண்டான் என்பது உண்மையோ அது போல பொய்யில்லை. இது பொய்யில்லை, என் உடம்புடன் கலந்திருக்கிறான், கலந்த கலவையிலும்
பொய் இல்லையே, என்னோட கலந்தது பொய் இல்லை. எப்படி அவன் வெண்ணெய் சாப்பிட்டான் என்பது உண்மையோ, வெண்ணெய் சாப்பிட்டான் என்பதுக்கு என்ன அடையாளம்? அந்த பானையிலே இருக்கக்கூடிய அந்த கோயில் சாந்தினுடைய கோயில் சாந்தை ஒருவராலும் மறைக்க உண்ணாது. சில பேர் சில சில விஷயங்கள் வச்சிருப்பார். அதில் பலாப்பழம் வாங்கியிருப்பார், அது ஊரே கூப்பிடும், பலாப்பழம் வாங்கியிருக்காங்க ஒருத்தலன்பார். அது மாதிரி இந்த சந்தனம் இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சந்தனம், அது எந்த இடத்துல பொட்டியில் வச்சிருந்தா கூட வாசனை அடிக்கும். அதை போன்ற எம்பெருமானுடைய தோளில் இருக்கக்கூடிய சந்தனமானது அந்த பானையிலே கலந்தது வெண்ணி சாப்பிட்டான் என்பதற்கு. அதே மாதிரியா உண்மையா வெண்ணையில் பண்ணின விருப்பத்தில் பொய்யில்லாதான் போலேகளே என் உடம்புடன் கலந்த என் கலவீனம் பொய்யில்லாதபடி கலந்தான் என்கிறார். அதாவது அவன் மேல் விழ தாம் இராய்த்தாமை தோற்றுகிறது. அவன் எம்பெருமான் மேல மேல விழுகிறான், அவனை விலக்காபடி தோன்றுகிறது என்கிறார். அழுக்குடம்பு என்று நான் அனாதரிக்கிற சரீரம் அவனுக்கு ஆதரணியமாக இருக்கிறது. இது அழுக்குடம்பு, ஆனால் எம்பெருமானுக்கு இதுவே ஆதரணியமாக இருக்கிறது என்கிறார். வைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான், உண்டவன் என் மெய் கலந்தான், இதில் பொய் கலவாது என்பது அன்மயம். இது 6ஆம் பாட்டு. கலந்த அண்ணாவே நலங்கொள் நாதன் புலங்கொள் மானாய் நிலங்கொண்டானே. இந்த பாசுரத்திலே நம்பிள்ளை கலந்து இப்படி கலந்து செய்தது என்ன? என்ன தேகத்தளவிலே விரும்பி விட்டிலன் என் ஆவி நலத்தையும் கொண்டான்கிறார். தேகத்தை மட்டும் இல்ல, என் ஆவி நலத்தையும் கொண்டு விட்டான் என்கிறார். கலந்து இத்தியாதி என் கலந்து என்னோட ஒரு நீராக கலந்து பின் என் ஆவி நற்ஜீவனையும் கொண்டான், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை கொண்டு விட்டான். அவ்வளவையும் அபகரித்துக் கொண்டு போக இன்னைக்கு சுமையாகும்படி நானே ஆக வேண்டுமா? எல்லாத்தையும் பறித்து கொண்டு விட்டான். பறித்து கொண்டு விட்டான், அத்தனையும் என் தலையில வைத்துக் கொண்டான். சுமக்கு அப்படின்னா எல்லாத்தையும் எடுப்பான். இந்த திருடர்களாக என்ன செய்வார்கள்? நகையில் பறித்து விட்டு அது சுமக்கும்படி செய்வார்கள். அதை போன்று என் பெருமான் என்ன பண்ணா, என் ஆவி நலத்தை பறித்து கொண்டு விட்டான். பறித்து கொண்டு விட்டு இல்லாமல் என்னை சுமக்கும்படி ஆசைதான். அபகரித்துக் கொண்டு போக இன்னைக்கு சுமையாலும் நானே ஆக வேண்டுமோ? அவனோட கலந்து பரிமாற்றத்தை அடிமை நினைத்திருக்கையால் என்னை அடிமை கொண்டேன். அவனோட பழகினால் அவன் തന്നെ என்னை அடிமை கொண்டு விட்டான். நான் எனக்கு உத்தேசனாக இருப்பேன், எனக்காக நான் இருந்தேன். அதை தவிர்த்து அவனுக்காக முடியாது செய்து விட்டான். என்னை அடிமை கொண்டு நான் உத்தேசம் எனக்கு என்பதை தவிர்த்துடலாம், உனக்கும் கிடையாது, எனக்காகத்தான் இருக்கிறாய் என்றான். மகாபலியும் அகப்பட்டான், ஆவி நலம் கொடுத்தினான். ஆனால் மாபலி இடத்து சென்றான். அவனிடத்து அவனுடைய ஆவியை பறிக்கவில்லை, களைஞ்சு மண்தான் கொடுந்தான். அதாவது மண்தான் கேட்டான். ஆனால் மண்ணும் குரலறியும் மானியா என்கிறவுடைய சர்வேந்திரிய அபகாரமான சமமான விஷத்தை பறித்து, அதாவது கண்டவர்தம் மனம் வழங்கும் என்னும்படியாக பார்க்கும் பொழுதே அவனுக்கு எதுவான கொடுக்கும்படியாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அபகாரி கல்வன், அப்பேற்பட்டவன் என்ற அபிமானத்திற்கு பூமியை அவன் என்ன பண்ணுகிறான்? இந்த மகாபலி பூமியை இதுதான் தன்னதுன்னு அவன் நினைத்துக் கொண்டுதான் அந்த பூமியை அபகரித்தான். ஆனால் இந்த இடத்துல சொல்ல மாணி பிரம்மச்சாரி அவன் என்றால் இந்த இடத்தில் மகாபலி. ஆவி நலம் அவனுடைய ஆத்மானுடைய ஆவி நலத்தை எடுத்துக்கொண்டான். கலந்த நாவி நலங்கொள் நாதன், ஆனால் புலங்கொள் மானாய் நிலங்கொள் கொண்டான். கலந்த நாவி கலந்து, அதான் என் ஆவி நலம் கலந்து கொண்டான் என் நாதன். புலங்கொள் மானாய் நிலங்கொண்ட யாருன்னா அவன் தான் மகாபலியா மாவனோட மனதை அபகரித்து அந்த பூமியை அபகரித்தான் என்பதாக அர்த்தம். அடுத்தது 7ஆம் பாட்டு. கொண்டான் ஏழ்விடை உண்டான் ஏழ்வையம் தன் தாமம் செய்தே என் எந்தானா நானே. இந்த இடத்துல நம்பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது அவன் ஆவிநலம் கொண்ட அளவேயோ
நித்திய பூஜையில் பண்ணும் ஆதரத்தையும் என் பக்கத்திலே பண்ணினான். இப்படி ஆவிதான் நலன் கொண்டானே அப்படின்னு பார்த்தா அப்படியே இல்லை. நித்திய பூஜையிலே அந்த அயர்வரும் அமரர்களுக்கு என்ன செய்கிறானோ அத்தனை ஆதரத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ஆதரம் பெரும்படி செய்தான் என்கிறார் இந்த இடத்துல. என்னை சுற்றி அவன் பிறந்த பிறகுகளுக்கு ஒரு முடிவு இல்லை. பிறந்த பிறகுகளுக்கு முடிவில்லை என்கிறார். இடையனாய் பிறந்த என்ன படவீட்டை கொண்டான் என்னமா போலே. இந்த ராஜாக்கள்லாம் ஜெயித்த உடனே ஜெயித்த இடத்தை படைகள் வைப்பதற்காக இடத்தை வைத்திருப்பார்கள். அதை போன்று படைவீடு கொண்டான் என்னமா போலே நப்பின்னை பிராட்டியோட்டை சம்சலேஷத்துக்கு பிரதிபந்தமான ரிஷபங்களையும் நப்பின்னை பிராட்டி அடைய வேண்டும் என்றால் 7 ரிஷபங்களை ஜெயிக்க வேண்டும். அதை ஜெயித்தான். அதுக்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபங்கள் அதை ஜெயித்தான் என்றால் எத்தனத்தினால் என்று நப்பின்னை பிராட்டி சம்சலேஷத்துக்கு நிமித்தமாக ஆகியாலே அலம்பியரால். அப்போ அவனுக்கு கிடைக்காதது கிடைத்தது. என்னென்ன நப்பினை பிராட்டி கிடைத்தாள். உண்டான் ஏழ்வையும் பிரயாபத்திலே பூமி தன் வயிற்றில் புகாவிடில் தெரியாதா போலே. பூமியானது எம்பெருமான் வயிற்றில் பிரயாபத்திலே எம்பெருமான் வயிற்றில் இல்லை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் தரிக்க முடியாதபடியாக இருக்கும். அதை போல எம்பெருமான் என்ன பண்ணான், என் பக்கலில் புகுந்து என்ன தெரியாதனாய் கலந்தான். அவன் என்னை விட்டால் அவனால் தரிக்க முடியாதபடி கலந்தான். தனக்கு சிநேகிதராய் இருப்பாருக்கு செய்வவற்றை செய்தான். தனக்கு யார் யார் நண்பு வேண்டியவர்களாக இருப்பார்கள் அவர்களாக என்ன செய்வார்களோ அதெல்லாம் என்னிடம் செய்தான். தான் பண்ணும் ரட்சணம் விளக்காதாருக்கு செய்யும்வற்றை செய்தான். அவன் பண்ணக்கூடிய காரியத்தை விளக்காமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தையும் தனக்கு செய்தான். அது மட்டுமென்னால் செய்தான். நப்பின்னை பிராட்டிக்காகவே விடை கொண்டது. அவர்கள் விரோதியை போக்கினார் போல என் விரோதியும் போக்கினான். அவன் என்ன பண்ணான், தன் சிநேகிதர்களுக்கு என் விரோதிகளை போக்குவது போன்று எனக்கு விரோதி என்ன பெருமானை அடையொட்டாதபடி இருக்கக்கூடிய பிரதிபந்தங்கள் அவைகளை போக்கினான். விளக்காதாருக்கு செய்யும் அதுவும் செய்தான். அவர்களை பிரயாபத்தில் நசியாதார் போல பிரிந்து நசியாதபடி குணாவை ரசித்ததாக தரிப்பித்தான். எம்பெருமான் என்ன பண்ணான், நான் நசியாதபடி இருப்பதற்காக அவன குணங்களை காண்பித்து என்னை தரிப்பிக்க வைத்தான். தந்தாமம் செய்து பரமதம் நலமந்தம் இல்லதோ நாடு என்பார். அதில் பண்ணும் விருப்பத்தையும் என் பக்கம் பண்ணினான். எப்படி எம்பெருமான் பரமத்திலே விருப்பம் முடிகிறானோ அந்த விருப்பத்தை எல்லாம் தன்னிடத்தில் ஆழ்வாரிடத்தில் பண்ணினான் என்கிறார். பண்ணினான். என்னை ஆதரித்தான். என் எண்டானான நான் மனோதத்தை கை கொண்டான். என்னுடைய மனோதத்தை அவன் கை கொண்டான். நான் எம்பெரும் அதாவது நான் மாகவை சொந்தம் காண்பதற்கு ஏகம் என்னுவது இவர் எண்ணுவது மாகவை சொந்தம் காண்பதிலே என்பது இவர் எண்ணுவது. ஆனால் கண்ணன் மின்னோர் தொடவே சரிகின்றது சங்கம் என்னுமா போலே சீவை குண்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பாரித்தார் ஆழ்வார். அவன் என்ன செய்தான், அவன் திருநகரியார் வேணும் ஆழ்வாரை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். பாரித்தான். ஆழ்வாரை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று பாரித்தான் என்கிறார். பொதுவாகவே நாம் சொல்லுவோம், ஒரு இடத்துக்கு விருந்து சாப்பிட போகிறோம், இன்னொன்று சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும்னு நினைப்போம் முன்னாடியே. அதை போன்ற எம்பெருமான செய்தான். ஆழ்வாரை அனுபவிக்க வேணும், ஆழ்வாரத்தினர் செல்ல வேண்டும், ஆழ்வாரை அனுபவிக்க வேண்டும் என்று பாரித்தான் என்கிறார். 7 விடை கொண்டான், 7 வையம் உண்டான், தண்டாமம் செய்து என் எண்டானானே என்று அண்மையன். 7 விடை கொண்டான். அவன்தான் 7 விடைகளை நப்பின்னை பிராட்டியாக 7 விடைகளை கொண்டான். 7 வையம் உண்டான், தன் வயிற்றை வைத்துக் கொண்டான். தண்டாமம் செய்து அவன்தான் குளிர்ச்சி பெருந்தினவன். என் எண்டானான் குளிர்ச்சி பெருந்தினவன், குளிர்ச்சி பெருந்தின கல்யாண குடங்களை உடையவன், என் எந்தானானே என்று அண்மையம் என்கிறார். அடுத்த பாட்டு 8ஆம் பாட்டு.
ஆனானான என் மீனோட இனமும் தானானான் எண்ணில் தானாய சங்கே. இந்த இடத்துல சொல்கிறார், என்னை சுட்டி அவன் பிறந்த பிறவர்களுக்கு ஒரு முடிவில்லை. இந்த சமயம் ஒரு அவதாரத்தானா எப்படி எடுத்த அவதாரங்களுக்கு கணக்கே கிடையாது என்கிறார். அதை சொல்லவும் போக முடியும் என்கிறார் அடுத்த பாசனத்தினால். ஆனானானா என் இடையனாய் பிறந்தான். பிறந்ததும் இடையனாக முடிசூடுகிறாத ஜாத்திசமான கோரட்சத்திலே அதிகரித்தான். முடிசூடக்கூட இல்லாத குலத்திலே வந்து பசுக்களை அதிகரித்தான். காரணம் இடையனாய் பிறந்தான். இடையனாய் பிறந்த மீட்பாடு அதுக்குத்தான் கொண்டு தான் இருந்தான். எந்த ஜாதியிலே அவதரித்தானோ அதற்கு தந்தார் போல இருந்தான். அவ்வளவிலே தான் விட்டானோ. மீனோட இனமாய் கீழே கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார். இது அயலோரும் அதிபதிகளாயிருந்த பாதி உபதாரங்களை பெற்றார். இதெல்லாம் மீனோட இனம் என்று சொல்லச்ச இதெல்லாம் யாருன்னா நித்தியமுக்தர்களாக இருக்கக்கூடிய அயலோரும் அவரவர்கள் அதிபதி என்னும் கூடியவர்கள் அனுபவிக்க தந்தார் போன்று அவதாரங்களை செய்தார். சர்வாதிகனான இவன் தான் இவற்றோடு சஜாதியானான். மீனாவதாரம் எடுத்து மீனை போன்றே இருந்தான். வராக அவதாரம் எடுத்து வராக அவதாரத்தை இவனும் எம்பெருமானிலே வராக அவதாரம் வராகம் என்னும்படியாக இருந்தான். ஆமையாக இருந்தான். ஆமையாகவே மாறினான். இப்படி கிரமப்பிறக்க செய்து இந்த இடத்துல அனுசந்திக்கும் பொழுது மீனோட இனமா என்று சொன்னார். அந்த இவருக்கு பதட்டம் ஏற்பட்டுதான், ஐயோ என்னடா அது ஒரே காலத்தில் 2 அவதாரம் எடுத்தால் போன்று இவர் அருள் செய்கிறார். ஐயோ மீனாவும் அவதரித்தான் ஏனமாவும் அவதரித்தான் என்று பதற்றத்தினாலே சொல்லுகிறார். என்னை தானாய் சங்கே என் பக்கம் தனக்கு உண்டான சங்காதிசயத்தாலே எண்ணுதல். அதாவது சங்கம் என்று சொல்லும் பொழுது இடத்துல சங்கமாகும். சங்கம் என்னக்க சங்கு என்பதாயிற்று. அதாவது நம்ம சொல்லுவோம் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, மகா கோடி, சங்கம், மகா சங்கம் என்று சொல்வார்கள். 1, 10 என்று சிற்றிலக்கம் சொல்லுகிறபடியே கோடி, மகா கோடி, சங்கம், மகா சங்கம் என்ன பேரிலக்கம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி அதுக்கு சங்கு என்றால் மகா சங்கு. அவ்வளவு அவதாரங்கள் எடுத்திருக்கிறான். சங்கே மகா சங்கேரோ அது எண்ணவே முடியாதான். முடிவுண்டோ பகுனிவே என்று வேதவாக்கியம் சொல்ல முடியாது இருக்கக்கூடிய அவனுடைய பிறப்புக்கு அவனுடைய அவதாரத்துக்கு எல்லை இல்லை என்கிறார். சங்க சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனை 9ஆம் பாசனத்தில் இப்படி அவதரிக்கும் இடத்தில் ஐஸ்வர்யமான சின்னங்களோடு வந்து அவதரிக்கும் என்கிறார். இப்படி அவதரிக்கச்ச சங்க சக்கரத்தோட அவன் அவதரித்தான் என்கிறார். சுவாமி இப்படிதான் சொல்லுற உண்டா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்லுற சங்க சக்கரம் இப்படி கையனக்காக அதான் சொல்ற ஆட்கொள்ள தோன்றிய ஆயுதம் கோவினை என்றும் பரித்ராணாய என்றும் எதாயதாகி தர்மஸ்ய என்னும்படியாக சிலரை வசீகரிக்க நினைத்தவர்கள் கையிலே மருந்து கொண்டு தெரியுமா போலே அவதாரங்கள் தோறும் திவ்யாயுதங்களோடு வந்து அவதரிக்கும். ஒரு காலத்தில் என்ன பண்ணுவார், இப்போலாம் இல்லை, உள்ள முடிக்கிறவர்கள் ஒரு ஸ்கூல் வாசலே இருப்பார்களாம். கையில் பிஸ்கட்டை வைத்து கொண்டு குழந்தைகளை காமிச்சோன்னா அது பின்னாடி போயிடும். குழந்தைகளை கடத்தி கொண்டு போயிடுவார்கள். அது மாதிரியா இவர்களை ஆட்கொள்ள தோன்றிய ஆயுதம் கோவினை என்னபடியாக எம்பரா சிலர் வசீகரிக்க நினைத்தவர்கள் கையிலே மருந்து கொண்டு தெரியுமா போலே கையில் மருந்து வச்சுக்கொண்டு அந்த மருந்து மயக்க மருந்து கொடுத்தோன்னு தானே வந்து செஞ்சிருவான் போயிடுவான். அப்படிதான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் திவ்யா அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணிடுறான், திவ்யாயுதங்களோடு வந்து அவதரிக்கிறான். திவ்யாயுதத்தை காட்டி மயக்கி அழைத்து செல்கிறான். அவதாரங்கள் உண்டு வைந்தேன் எங்கும் உண்டு. ராஜாக்கள் கருப்பு உடுத்து புறப்பாடாக அந்தரங்கள் அபேட்சித்த தசையிலே முகங்காட்டியைக்காக எம்பர அந்தரங்கள்லாம் ரொம்ப அந்தரங்களாக இருக்கிறவர்கள் அபேட்சித திசையிலே வந்து அப்படி காண்பிப்பதற்காக முகத்தை காண்பார்களாம், காமிக்காத மாதிரி இருப்பார்களாம். அதுபோல
தோற்றியும் தோற்றாதாய் இருப்பது. பார்த்தேன் ஆனால் பார்க்காதபடி இருக்குமா இருக்கா. கூறாடாழிய மனுஷங்கேந்தி ஒரு நாள் காணவாராய் என்னும் சாதாரண அகாரத்தை ஒழிய ஆட்சித விரோத நிரசனத்து கூர்மையுடைய சாதாரண அழகுக்கு மட்டும் இல்லையா, ஆட்சிதர விரோதிகளை அழிப்பதற்காக பெருமான் கூறார் அழியும். அதுக்கு அனுகூலமான அது வர்ணத்தை உடைய பாஞ்சஞ்ச நித்தியம் ஏந்தி ஆலத்தை உழைக்க அந்த அழகை பார்த்த உடனே அவனுக்கு ஆலத்தை உழைக்க நீராஜனம் செய்யும்படியாக இருக்கிறான் என்கிறார். கையில் தாசன் எடுக்கிறான் என்கிறார். எங்கும் தானாய எப்பப்போ அவதாரங்கள் எடுக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த மீனாக பிறந்தாலும் உண்டு, ஏனமாக பிறந்தாலும் உண்டு, ஆமையாக இருந்தாலும் இருந்து, ஆயனாக அவதரித்தாலும் உண்டு. எப்பொழுதுமே அந்த சங்க சக்கரத்தோடு அந்த ஆயுதங்களோடு அவன் தோன்றுகிறான் என்கிறார். நங்கள் நாதனாயிற்காக எங்கந்தானாய அங்கையில் சங்க சக்கரம் கொண்டான் என்று அன்வயம். தேவமனுஷ பேதங்கள் தோறும் தான் அந்த அவதரித்து உள்ளனாய் அன்னைக்கு ஒருவனை பிடிக்க நினைத்து ஊரை வளைக்குமா போலே. இந்த மகாபலி விஷயத்திலே சொல்றது ஒருவனை பிடிக்கும் ஊரை வளைக்குமா போலே. அப்போ அந்த அழகை காண்பித்துக் கொண்டு அவனை மயக்க செய்து அவனை பிடிக்கிறது அந்த ஊரை மயங்க முடியாது செய்தானா, அவனை பிடித்தானான். தன்மை விஷயரிக்கைக்காக வியாபித்தமையை சொல்லுகிறார். நங்கள் நாதனே நம்ம எழுதி கொண்ட கொள்கையை நம்ம எழுதி கொள்ளணும் என்பதற்காகவே அவன் செய்திருக்கிறான். இதெல்லாம் அவன் இவன் நமக்கு அடிமையாகணும். சில பேர் சொல்லுவான் இப்படிதான் என்னென்ன காரியம் பண்ண என்னென்ன அவனுக்கு நாம் அடிமையாகணும் அப்படியாக செய்தான். இந்த 10ஆம் பாட்டு. நாதன் ஞாலங்கொள் பாதனன் நம்மான் போதம்பால்கிழர் வேத நீரனே. அவன் நீர்மையை பேசப்புக்கு நம்மால் அவனோட நீர்மையை சொல்லணுக்கா நம்மால முடியவே முடியாது, சொல்லவே முடியாது என்ற ஆழ்வார். கடல் கடந்தார் போலே வேதமே பேச வேண்டும். கடல் எப்படி கலந்து கொண்டே இருக்கிறது, சொல்லிட்டே இருக்கு, சத்தம் போட்டு இருக்கு, அது மாதிரி வேதம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய முடியாது என்கிறார். நாதன் சர்வ நியந்தாவானவன், எல்லாருக்கும் நாதன் இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடியவன். அப்பேற்பட்டவன் உன் ஆலங்கொள் பாதன். வசிஷ்டர்கள் இல்லை, சண்டாளர்கள் இல்லை, எல்லாருடைய தலைகளையும் தன் பாதத்தை வைத்துக் கொண்ட பாதன் என்னம்மான். இதை மேன்மைய அவன் என்னென்ன மேன்மை அறப்பெரியவன். அவனை தேவர்களாலும் காண முடியாதபடி இருக்கக்கூடிய மேன்மை நீர்மை பாதன். அவன் காணலாம்படி இந்த வாமன வேஷத்தை கொண்டு மாவனும் முதலாக ஆயனாக வந்திருக்கிறான், ராமனாக பிறந்திருக்கிறான். இதெல்லாம் நீர்மையை காட்டுகிறது. நீர்மையை காட்டி என்னை அனன்யார்கம் ஆக்கினவன் அவனை விட்டு வேற யாருக்கும் இல்லாதபடி செய்தான். நாதன் முதல் பாட்டில் சொன்ன அவதார சேடத்தை சொல்கிறது. அதாவது முதல் பாட்டிலே ஓடும் புள்ளேரி நீடி நின்று சூடும் அம்மானு திருத்தொழாய் சொல்கிறார். அதே சமயத்தில் கருத்மான் சொல்கிறார். ஞானங்கொள் பாதன் 2ஆம் பாட்டில் சொன்னார், அவதார சௌலபியத்தை சொன்னார். என்னம்மான் எனக்கு கிட்டலாம்படி திருமலையிலே வந்து அனுப்பப்பட்டவன். 3ஆம் பாட்டு கண்ணாவான், எல்லாருக்கும் கண்ணாக இருக்கிறான் என்பதில் எம்பெருமான் எல்லாராலும் பார்க்கப்படுகிறான், எல்லாவற்றையும் பார்க்கும்படியாகவும் செய்கிறான் என்கிறார். ஓதும் போல் இவனுடைய நிலைமைகளை நிலைமைகள் பேசும் பொழுது கடல் கிடந்தார் போல இருக்கிறது உள்ள வேதத்தினாலே பிரதிபாதிக்கப்பட்ட நீவன் என்று பாசனம் முடிகிறார். இந்த இடத்துல நீர்பெரு மன்னன் சீர்சடகோபன் நேர்தலாயிரத்து ஓர்தலிவே. நீருக்கு ஆர்ஜிதமாவது நீர் தான். நீருக்கு ஆர்ஜிதம் என்னன்னாக்கா காட்டின வழியே போர்கள். யார் இந்த சேதனர்கள்லாம் எப்படி காட்டுகிறார்களோ அப்படி சொல்கிறான் எம்பெருமான். இது திருவாய்மொழியை சொல்லிட்டு ஈஸ்வரனின் ஆர்ஜவ குணம். ஆர்ஜவ குணம் என்றால் நீரை போன்று, நீர் இப்படி போகணும்னா அப்படிமா போகுமா, அது போல் ஆர்ஜவ குணமாவது சந்தாரம் விளங்கி போனது தனக்கு வழியாம்படி சந்தாரம் எப்படி போறாளோ அப்படியே போடலாமா. தான் சமயனாகி 1000 ஓர்தலிவே
இந்த 1000 பாசுரங்களிலும் வைத்துக் கொண்டு ஓர்ந்து நன்றாக ஆராய்ந்து செய்து அருள் செய்யப்பட்டவை இவை. அதாவது சம்சாரிகளுடைய செவ்வைக்கேட்டை அனுசந்தித்து அவர்களுக்கு அந்த செவ்வைக்கேட்டை அனுசந்தித்து அத்தால் அவர்களை இழக்க பண்ணாதபடி அவனுடைய ஆர்ஜ குணம் ஏற்பட்டு ஆர்ஜ குணத்தினாலே எல்லாரையும் வசீகரித்து அனுசந்தித்து அதை திருவாய்மொழி இந்த 10 மூலமாக அனுசந்தித்து அருள் செய்யப்பட்டவை அன்னைக்கு சம்சாரிகளுக்கு ஓரப்படுமை என்று என்கிறார். 1000 வைத்துக் கொண்டு சடகோபன் நீர்பறை வண்ணனுடைய சீரை ஓர்ந்து நேர்ந்தவை இவை என்று அண்மையும். 1000 வைத்துக் கொண்டு அந்த 1000 பாசுரங்களிலே சடகோபன் நீர்பறை வண்ணனுடைய சீர்மையை அனுசந்தித்து நேர்ந்தவை இந்த 10 என்று பாசப்படுகிறார். இந்த முதல் பாட்டில் நித்திய விபூதியில் உள்ளாரோடு செவ்வனாய் பரிமாறும்படியை அருள் செய்கிறார். இதுவும் ஒரு ஆச்சரியம். இரண்டாம் பாட்டில் லீலா விபூதியில் உள்ளவருடன் செவ்வேனாய்ப்படியா அனுபவிக்கும்படியை செய்கிறார். இரண்டாம் பாட்டில். மூன்றாம் பாட்டு 2 விபூதியிலும் உள்ளவருடன் முகம் கொடுக்கைக்காக திருமலை நிற்கிறபடியே அனுசந்தித்தார். 4ஆம் பாட்டில் ஆர்ஜவ குணம் தம் அளவிலே நிற்கபடியை அளித்தார். இந்த ஆர்ஜவ குணம் ஆழ்வார் அளவு வந்தபடி அனுபவிக்கிறார். 5ஆம் பாட்டு நான் அவன் குணங்களை விரும்புமா போலே அவனும் என் தேகத்தை விரும்பான் என்றார். அவனை என்னுடைய தேகத்தை ஆதரித்தான். 6ஆம் பாட்டு என்னுடைய தேகத்தை அளவன்னைக்கு என் ஆத்மாவையும் கை கொண்டான். சரி போட்டோம் போனா பொது மாட்டோம் இருக்கிறத வாரிசு இருக்கு நம்முடைய எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான். 7ஆம் பாட்டு அவ்வளவு அன்னைக்கு நித்திய விபூதியில் பண்ணும் ஆதாரத்தை என் மக்களை பண்ணான். என்ன என் தேகத்தை ஆத்மாவை எடுத்து போட்டோம் அது இல்லை. நித்திய சந்தாரிகள் நித்திய விபூதியிலே நித்திய சந்தாரிகளோடு இருக்கக்கூடிய கிரமத்தை ஆதாரத்தை என் மக்கள் செய்தான். என்னை சுற்றி அவன் அது மட்டும் இல்லை, அவன் பிறந்த பிறவிகளுக்கு அளவே இல்லை என்கிறார் 8ஆம் பாட்டில். 9ஆம் பாட்டு இப்படி பிறந்த பிறவிகள் தோறும் தன் ஐஸ்வர்யத்தோடு வந்து அவதரித்தான். அப்படியே தன் ஐஸ்வர்யம் சங்கு சக்கரம் தான் ஆயுதங்களோடு வந்து அவதரித்தான் என்கிறார். 10ஆம் பாட்டு அவனுடைய நீர்மையை அனுபவிக்கணும் என்று பார்த்தால் வேதமே பேச வேண்டும் என்ன தன்னால் முடியாத நிகமத்தை திருவாய்மொழி சென்றார்களுக்கு எப்போதும் அனுசந்திக்கப்படும் என்கிறார். இந்த திருவாய்மொழி அனுசந்தித்தாலே போனும் அவனுடைய ஆர்ஜவ குணம் பிரகாசிக்கும் என்கிறார். இப்படி நான் இந்த திவ்யப்பிரபந்த தாரா என்ற நிகழ்ச்சியின் மூலமாக திருவல்லிக்கேணி எம்ஓபி சாரிட்டியார் அவர்களுக்கும் பெங்களூரில் உள்ள எதிராஜ ஜிஎர் சுவாமி அவர்களுக்கும் தலையில்லா கைமாறினே என்னும்படியாக சொல்லி மேலும் மேலும் இது மேலும் மேலும் அபிவிருத்தி செய்யப்படி இருப்பதனாலே அடியனுக்கு இது பாக்கியம் கிடைத்ததாக எண்ணி அமைகிறேன். மேலும் குற்றம் குறைகள் இருப்பேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சீனகல்யாம் மகாபுரியாம் தாமிரமன் நித்திரை தடே ஸ்ரீதிந்தினி மூலதாமே சடகோபாயம் மூலம் ஆழ்வாரும் பெருமானார் ஜீயத்தினுடைய சிரமம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே
எனக்கெதிரே